எப்பா வீட்டுல போறது சாப்பிட்டு இருக்கலாம்ல, ஏன் அங்க தெரிஞ்சுக்கின்னு இருக்கா? எங்கடா போறீங்க? நானே காஞ்சி போய் கிடக்குறேங்க. இதேதான் சொல்லிருக்க ஊர் ஃபுல்லா. உன் பையனோட மானத்தை வாங்குறியா? சரி அதெல்லாம் விடு. உன் பொண்ணு பசங்களோட சுத்துது. வயசு பொண்ணுப்பா, 4 பேரு கூட பையனாதானே 4 விஷயம் தெரியும். டேய் அது பொறிய பசங்களோட சுத்துதுடா. அதெல்லாம் சுத்தாதுப்பா. என்னப்பா சொல்ற நீ? என்ன சொல்றாரு உங்க அப்பா? ஏய், நம்ம பொண்ணு பொறிக்கு பசங்க கூட தான் சுத்துதாமா. உங்க அப்பனுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி குறை சொல்றத பொழப்பா போச்சு. ஏய், அவர் யாரு நம்ம குடும்பத்தை பத்தி சொல்ல போறாரு? இது நல்லதுக்கு சொல்றாரு. நல்லது சொல்ற. ஊர் ஃபுல்லா அசிங்கம் பார்த்தது போதாதா? உன்னை போய் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் பாரு, என்ன சொல்லணும்? ஆமா, என்னை விட உன் பிள்ளைக்கு நல்ல பொண்ணை கிடைச்சிடும். போயா. எப்பா வந்தியா, சாப்பிட்டியா, உக்காரு. ஏன் தேவையில்லாதெல்லாம் பேசின்னு இருக்க? ஊர்ல சொன்னேன், இது என்ன தப்பு? போடா. உங்க அப்பனுக்கு ரொம்ப எகத்தாளம் தான். ஊர் ஃபுல்லா நம்மள அசிங்கம் பத்திட்டு இருக்கான். ஏய், முதல்ல நம்ம பொண்ணை கூப்பிட்டு விசாரி. பத்திரமாத்த தங்கம், அது மேல என்ன குறை இருக்க போகுது? நல்லா அரைக்குறை அதே பெத்து போட்டு வச்சுக்கிறோம். இதுல என்ன குறை இல்லாம இருக்க? ராணி, ராணி இங்க வாடி. நாமா கிட்ட பேசுங்க, அப்புறம் கூப்பிடுறேன். ஏய், யார்கிட்ட பேசின்னு இருக்க? ராஜேஷ் பா, ஃப்ரெண்டா. பாரு, உன் பொண்ணு லட்சணத்தை. யாரா? ராஜேஷா? பேசிட்டோம் விடு. நகை விற்கிற விலைக்கு இதுக்கு நகை போட்டா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். ஏய், ஆமாடி, நீ சொல்றது கரெக்ட் தான். அதனாலதான் நான் அதை பேச சொல்லியிருக்கேன். நீ பேசுமா, நல்லா பேசு. நல்லா பணக்கார மாப்பிள்ளையா புடிச்சுக்கோ. எப்பா என்னப்பா வெக்கமா இருக்குதுப்பா. பேசும் போதெல்லாம் வெக்கம் இல்ல, ஊரை சுத்தும் போதெல்லாம் வெக்கம் இல்ல. இப்ப நான் சொல்லதான் வெக்கம் வந்துச்சு உனக்கு. வயசு பொண்ணு திட்டாதையா, அது இஷ்டத்துக்கு இருக்கட்டும் விடு. அது இஷ்டத்துக்கு இருக்கட்டும், ஆனா இங்க இருக்க கூடாது. இஷ்டம் ஓடிடணும். என்னடா கணேசா, இஷ்டத்துக்கு ஓடினா கஷ்டத்துக்கு ஓடினா நீங்கடா? என் பொண்ணை பத்தி பேசி நின்றம்பா. நானா அந்த விஷயமே தானே வந்துக்கிறேன். ஒரு நல்ல மாப்பிள்ளை இருக்கிறான். எந்த ஊர்ரா? பக்கத்து ஊர் தான். நல்ல வேலைக்கு போறான், நல்லா சம்பாதிக்கிறான். 10,000 நகை போட்டேன்னா கட்டி கொடுத்துடலாம். 10,000மா? அதெல்லாம் வேணாம். நகைக்கு எங்க போறது? என்னம்மா நகைக்கு எங்க போறதுன்னா பொண்ணு அப்படியே வச்சு போறா. அவ யாரையாவது லவ் பண்ணி கூட்டிட்டு போயிடுவா. லவ் பண்ணி கூட்டு போயிடுவாளா? ஒரு பெத்த தாய் பேசுற பேச்சா இது? யோ, நகை விற்கிறவங்களே கம்மியா இருக்க சொல்லியா? போட்டு கல்யாணம் பண்ணி குடுத்துடலாம். என்னம்மா பேசுற நீ? நகை எப்படி கம்மி பண்ணுவாங்க? அப்ப ஓடிதான் போகணும், வேற வழி இல்ல. எல்லாரும் நிலைமை இப்படிதான்டா. இதுக்கு அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும். அரசாங்கத்துல பண்ண சொல்ற? வரதட்சணை வாங்கினாக்கா 10 வருஷம் உள்ள பூச்சி போடணும். சட்டம் இருக்குத்தான். யார் அத்தை மதிக்கிறாங்க? பொண்ணை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இதுக்கு மேல நகைய போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். வழக்கமா அதான் நடக்குது. அதுக்காகத்தான் நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணி கூட்டுன்னு போயிடுது. இதெல்லாம் எதுக்காக? பெத்தவங்களோட பாரத்தை குறைக்கிறதுக்காக. ஓஹோ, அப்ப பொண்ணுங்க மேல தப்பு இல்ல. அப்பாவும் அம்மாவும் கடைக்காரனா ஆகக்கூடாதுன்றதுக்காக பொண்ணுங்க லவ் பண்ணி ஓடி போதுங்க. இதுல என்ன தப்பு? நல்லா நாயம் சொல்றப்பா நீ. இருக்கிறது வாடகை வீடு, சம்பாதிக்கிறது 5,000. இதுல எப்படி நம்ம 10,000 போட்டு கட்டி கொடுக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கட்டி கொடுக்க வேண்டியதான். ஏன் அந்த கட்டிக்கு போற மாப்பிள்ள கை காலில சம்பாதிக்க மாட்டான்? இந்த கேள்வி என்கிட்ட கேக்குறியா? நீ கல்யாணம் பண்ணி வரும்போது பொண்ணாட்டி என்ன போட்டு வந்துச்சா? 10,000? அப்ப எங்கடா போச்சு வாயா? இப்ப மட்டும் ஆன் கொழுக்குறா. அவங்க வீட்டுல இருக்கப்பட்டவங்க போட்டாங்க, இப்ப இல்ல என்ன பண்றது? அதுக்கு ஒரே வயசுதான். அதுங்களுக்கு இஷ்டப்படுற பசங்க கூட ஓடி போதுங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இதுக்கு அரசாங்கம் தான் ஒரு கரெக்டா சட்டம் போடணும். என்ன சட்டம் போட்டாலும் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. திருட்டே இல்லைன்றாங்க, ஆனா திருடாதே இருக்கிறாங்க. கொலையே இல்லைன்றாங்க, ஆனா கொலை பண்ணாதே இருக்கிறாங்க. லஞ்சமே வாங்கலன்றாங்க, லஞ்சம் வாங்காதே இருக்கிறாங்க. அது மாதிரி எதையுமே கரெக்டா பண்ண முடியாது. கரெக்டா சொன்னப்பா நீ. என்ன கரெக்டா சொன்னப்ப நீங்க முதல்ல சரியில்லை. நாங்க என்ன சரியில்லை? இருக்கிறத வச்சு வாழணும். பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு கடை வாங்கி ஓட்டாண்டி ஆயிடுறீங்க. நீ சொல்றது கரெக்ட் தான்பா. புரியுதாடி? புரியுது புரியுது. ராணி சினிமாக்கு போலாம் வா. நீ ஏய், யாரு இது? ராஜேஷ். நான் மாமே உங்க வீட்டுக்கு வர போற மாப்பிள்ளை நானே, தெரியுமா? ஏய், இன்னொரு மாப்பிள்ளை இருப்பில்லன்றா. கண்ண ஓட்டிச்சு. ராணி தான் என் உசுரியா. ஏய், என்ன வேலை பாக்குற? காலையில கோட்டு, மதியானம் ஆஃப், நைட்டு பரோட்டா துண்டு பத்துருவேன். ஐயே, ஏய், இன்னொரு டேஸ்ட் இது. எந்த பொண்ணுக்கு தான் மாப்பிள்ளை சரியா சூஸ் பண்ணிக்குது? கல்யாணம் பண்ணிட்ட பிறகுதான் ஐயோயோ நொய்யோன்னு வெம்போங்க. ஏய் பேமானி, என்னடா சவுண்ட் விடுறா? ஒண்ணு இல்ல அண்ணாத்தா, நீ கட்டிக்க ராணிய. அவள்தான் சவுண்ட் விடாத, கிளம்பினா இருங்க. வந்துருப்பா, இவன் லோக்கல் ரவுடி பழுக்க. நம்ம நேத்துக்கு வம்பு பந்துட்டானுங்க பேர் போட்டுட்டப்பா. என்னங்க என்ன மாமியாரியா, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன்ப்பா. ஏய் என்னம்மா கூப்பிட்டுக்கிறல்ல, வா போலாம். அம்மா போயிட்டு வரேன். அப்பா போயிட்டு வரேன். ஏ ராணி, ஏ ராணி, உன் மூஞ்சி தானே கால் தடிக்கிற கோணி. வாணி வாணி, நீ வரலனாக்கா ஆயிடுவ போனி. ஏய், கூப்பிட்டுப்பா. சும்மா நீங்க ஒப்பாரி வச்சுன்னு இருக்காத.
என் மாமே கைத்து மேல வைப்பேன். ராணி வா ஊர் சுத்திட்டு வரலாம். என்னடி இது? சரி வீடு நல்லா இருக்கட்டும்.